நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம நிறைய எபிசோட் போயிட்டுருக்குறோம், நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். நல்லா சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப்ஸ் கூடி இருக்கிறாங்க, வியூவர்ஸ் ரொம்ப ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம தட்டாம்பருப்பும் சுரக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். செய்வோமா? எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. இந்த புளிக்குழம்புகளுக்கே கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் அதை சரியாக வரும். இந்த பாருங்க, கடுகை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றா போட போகிறேன். இந்த பாருங்கள், சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், தட்டாம்பயிறு அது கூட போடுறதுக்கு அது வச்சுருக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கூட்டிக்கலாம். பிடிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாருங்கள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுடலாங்க. தக்காளி போட்டுட்டு தட்டாம்பயிறு போட்டுடலாங்க கூட. இப்போ சுரக்காயை போட்டுருவோம். பாருங்க, இந்த உப்பை போட்டிருப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு தட்டாம்பருப்பு போட்டு சுரக்காயும் போட்டாச்சு, உப்பும் போட்டுட்டேன். இப்போ நல்லா இப்படி கலந்துக்கிட்டு நம்ம இந்த பாருங்கள், இது குழம்பு மசாலா பொடி. குழம்பு மசாலா பொடியை நம்ம போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி, கொஞ்சம், ஏன்னா இப்போ நம்ம குக்கரில் தான் கூட்டி வைக்க போகிறோம். இப்போ பாத்திரத்தில் வச்சா இந்த மாதிரி கூட்டி வைக்க முடியாது. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு குக்கரில் கூட்டி வைக்கணும் தான் இப்படி குக்கரில் கூட்டி வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பாருங்கள், புளியும் ஊற்றிடலாம். இதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்றா கூட்டி நான் 3-4 விசில் வச்சு விசில் அடங்கின பிறகு நீங்கள் கலட்டினீங்கன்னா நல்லா பக்குவமாக பருவமாக இருக்கும். தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்படி கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றுனா, இவ்வளோ ஊற்றுனா போதும். ஏன்னா குக்கரில் தண்ணி வற்றாது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ குக்கர் மூடிட்டேங்க. விசிலை போட்டு விட்டுடலாம். 4லேருந்து 5 விசில். ஏன்னா நம்ம தட்டாம்பயிறு எல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் 4லேருந்து 5 விசில் வந்தவுடனே நம்ம இறக்கி வச்சு ஆறுன அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இது 3-4 விசில் வந்துருச்சியா. இதை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஆறுன பிறகு நம்ம எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், சுரக்காய் குழம்பு இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நான் இப்போ வாளியில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்பவும் போல் புளிக்குழம்பு சீக்ரெட். சுரக்காய் தட்டாம்பயிறு போட்ட புளிக்குழம்பு சூப்பராக வந்துருச்சுங்க. நான் என்ன சொல்கிறேனே, எப்பயுமே உங்களுக்கு பண்ணி காமிச்சா சூப்பராக வந்துடும். நல்லா வந்திருக்குதுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. எப்பயுமே இப்படியே சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதுங்க, ரொம்ப நல்லா வருது. ஓகேங்க, நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாய், வணக்கம்.